மட்டக்களப்பில் 14 வயது சிறுமி மாயம், பெற்றோர் அவசர உதவி கோரிக்கை. சிறைச்சாலை மோதல்கள் தொடர்பில் தீவிர விசாரணை, பல காரணங்கள் வெளியாகின. இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்ப புதிய ஏற்பாடு, அமைச்சரவை அனுமதி. போதைப்பொருள் கடத்தலுக்கு மரண தண்டனையா? அரசாங்கம் இதுவரை முடிவெடுக்கவில்லை. முத்துராஜவெல எரிபொருள் முனையத்தில் புதிய சேமிப்பு வசதிகள், அமைச்சரவை ஒப்புதல். சுவிட்சர்லாந்தில் வாழும் இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, ஜெனீவா துணை தூதரகத்தின் நடமாடும் சேவை. நீதி அமைச்சர்களின் ஓய்வூதிய வயது விவகாரம், மகாநாயக்க தேரர்களின் கடிதம் ஜனாதிபதியிடம் கிடைத்தது. யாழில் வெளிநாட்டு வேலை மோசடி அதிகரிப்பு, ஒருவரிடம் ரூபாய் 1.5 கோடி வரை பறிப்பு. மட்டக்களப்பு ஆயித்தியமலை பகுதியில் 14 வயது சிறுமி ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். ஆயித்தமலையைச் சேர்ந்த அல்போன்ஸ் ஜெசிகா என்ற சிறுமியே கடந்த 2ஆம் திகதி முதல் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறுமி வழமை போன்று பாடசாலைக்கு சென்ற பின்னர் பிற்பகல் 2 மணியளவில் தனியார் கல்வி நிலையத்திற்கு சென்றதாக பெற்றோர் கூறுகின்றனர். எனினும் மாலை 6 மணியாகியும் அவர் வீடு திரும்பாததால் சம்பவம் தொடர்பில் காவல்துறையின் 119 அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மறுநாள் ஆயித்தியமலை காவல் நிலையத்தில் பெற்றோர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். எனினும் முறைப்பாடு அளிக்கப்பட்டு பல நாட்கள் கடந்துள்ள நிலையிலும் சிறுமியை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் தங்களுக்கு திருப்திகரமான தகவல் கிடைக்கவில்லை என பெற்றோர் கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பில் இயங்கும் மனித உரிமைகள் அமைப்பிடமும் தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போன சிறுமி தொடர்பில் தகவல் அறிந்தவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தகவல் வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. இலங்கையின் சில சிறைச்சாலைகளில் அண்மையில் இடம்பெற்ற மோதல்கள் தொடர்பில் பல்வேறு காரணங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பாக கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்டோரிடம் இதுவரை வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மோதலின் போது இடம்பெற்ற கொலை சம்பவங்கள் தொடர்பில் 61 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவர் நேற்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து இதுவரை 925 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பான விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெவ்வேறு சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு இடையில் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதையும் வெளித்தரப்பினரின் தலையீடு இடம்பெற்றிருக்கிறதா என்பதையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் சம்பவங்களுக்கான காரணங்களை அடிப்படையாக கொண்டு தேவையான தீர்வு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். யுத்த காலத்தில் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு சென்ற நிலையில் தற்போது மீண்டும் தாயகம் திரும்ப விரும்பும் இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான சிறப்பு நடைமுறைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உதவியுடன் தாயகம் திரும்ப எதிர்பார்க்கும் இலங்கையர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைவாக இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த காலங்களில் உரிய ஆவணங்களின்றி இந்தியாவிற்கு சென்ற இலங்கையர்களை அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடைமுறைகள் பின்பற்றப்பட உள்ளன. குறிப்பாக 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் திகதிக்கு முன்னர் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகம் வழியாக வெளியேறாமல் இந்தியாவிற்கு சென்றவர்கள் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகம் மூலம் தமது இலங்கை அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும்.
அதனைத் தொடர்ந்து அரசு புலனாய்வு சேவையின் அனுமதி பெறப்பட்ட பின்னர் தற்காலிக வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்கி அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகங்கள் ஊடாக நாட்டிற்குள் வருவதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது. மேலும் 2006 ஆகஸ்ட் 1 முதல் 2009 மே 19 வரையிலான காலப்பகுதியில் முறையான ஆவணங்கள் இன்றி இந்தியாவிற்கு சென்றவர்களும் அடையாளம் மற்றும் புலனாய்வு அனுமதி உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் உரிய நடைமுறைகளை பின்பற்றி நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. எனினும் கொலை, தேச துரோகம் உள்ளிட்ட பாரிய குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என விசாரணைகளில் தெரியவரும் நபர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படாது. அவ்வாறானவர்கள் நாட்டின் துறைமுகங்களில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவர். இதன் மூலம் இந்தியாவில் நீண்டகாலமாக தங்கியுள்ள மீண்டும் இலங்கைக்கு வர விரும்பும் தகுதியான நபர்களுக்கு தாயகம் திரும்புவதற்கான நடைமுறை இலகுவாக்கப்பட உள்ளது. இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்கப்படுவது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்தவொரு இறுதி தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற யோசனை சில தரப்பினரால் முன்வைக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். எனினும் இந்த யோசனை தொடர்பில் அரசாங்கம் எந்தவொரு இறுதி முடிவையும் எடுக்கவில்லை என்றும் அதனை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரச தரப்புகளுக்கு இடையில் இதுவரை ஒருமித்த நிலைப்பாடு உருவாகவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். போதைப்பொருள் கடத்தல், பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் உள்ளிட்ட நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல்களில் முன்வைக்கப்பட்ட பல்வேறு யோசனைகளில் இதுவும் ஒன்றாகும் என அமைச்சர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இந்த விடயம் தொடர்பில் மேலதிகமாக ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பான யோசனை நேற்று நடைபெற்ற முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபை கலந்துரையாடலிலும் கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முத்துராஜவெல எரிபொருள் முனையத்தில் 3 புதிய சேமிப்பு தொட்டிகளை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எரிசக்தி அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைவாக இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் கீழ் தலா 15,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 2 தொட்டிகளும் 10,000 கனமீட்டர் கொள்ளளவுடைய மற்றொரு தொட்டியும் அமைக்கப்பட உள்ளன. இதற்கான திட்டத்திற்கு 2025 ஜூன் 2 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஏற்கனவே கொள்கை ரீதியான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. திட்டத்தை முன்னெடுக்கும் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் உள்ளிட்ட தேவையான அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் நிபந்தனைகள் கொள்முதல் ஒப்பந்தத்தின் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளனர். மேலும் வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் தொடர்பான சட்ட விதிகளுக்கு அமைவாகவே திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போட்டித்தன்மை கொண்ட விலைமனு நடைமுறையின் ஊடாக பெறப்பட்ட முன்மொழிவுகளில் குறைந்த விலையை முன்வைத்த எம்எஸ் இண்டோ ஈஸ்ட் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் சேலெக்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் கூட்டு பங்காளித்துவத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மொத்த பெறுமதி $3.04 மில்லியன் அமெரிக்க மற்றும் 2,796.14 மில்லியன் இலங்கை ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொகைக்கு பெறுமதி கூட்டப்பட்ட வரி விலக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய சேமிப்பு தொட்டிகள் அமைக்கப்படுவதன் மூலம் நாட்டின் எரிபொருள் சேமிப்பு மற்றும் விநியோக கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. சுவிட்சர்லாந்தின் பெர்ன் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் இலங்கையர்களின் நலனை கருத்திற்கொண்டு ஜெனீவாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் 2 நாள் நடமாடும் தூதரக சேவையை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சேவை எதிர்வரும் 29 மற்றும் 30 திகதிகளில் பெர்னில் உள்ள ஹாஸ் டெர் ரிலிஜியன் ஈரோபாப்லட்ஸ் 1 3008 பெர்ன் என்ற இடத்தில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறவுள்ளது. இதன்போது இலங்கை மக்களுக்கு பல்வேறு தூதரக மற்றும் ஆவண சேவைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது.
அவ்வாறு வழங்கப்படும் முக்கிய சேவைகளாக கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல், கடவுச்சீட்டில் பெயர் திருத்தம் செய்தல், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகளை மேற்கொள்ளுதல், இரட்டை குடியுரிமை விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல், EBMD முறையின் ஊடாக வழங்கப்படும் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை விநியோகித்தல், சிவில் நிலை தொடர்பான உறுதிமொழி பத்திரங்களை சான்றளித்தல், ஓய்வூதியதாரர்களின் ஆயுள் சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்ளுதல், உறுதிமொழி பத்திரங்கள் மற்றும் அதிகார பத்திரங்களை சான்றளித்தல் போன்றவைகள் காணப்படுகின்றன. இந்த நடமாடும் சேவையை பயன்படுத்த விரும்பும் இலங்கையர்கள் எதிர்வரும் 27ஆம் திகதிக்கு முன்னர் இணைய வழியாக முன்பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் தொடர்பான தகவல்களை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்கூட்டியே சரிபார்த்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலதிக தகவல்களை பெறுவதற்கு ஜெனீவாவில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் வகையில் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் தமது ஆட்சேபனைகளை தெரிவித்து மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பிய கடிதம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கடிதம் ஜனாதிபதிக்கு கிடைத்த பின்னர் தாமும் நீதியமைச்சரும் மகாநாயக்க தேரர்களை நேரில் சந்தித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தங்கள் தொடர்பான விடயங்களை விளக்கியதாக அமைச்சர் கூறினார். 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதிச்சேவை சட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்களை அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கு முன்னரே மகாநாயக்க தேரர்கள் எழுப்பியிருந்த கேள்விகள் மற்றும் கவலைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் விளக்கங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மல்வத்து, அஸ்கிரிய மற்றும் ராமண்ண மகா நிகாயாக்களை சேர்ந்த மகாநாயக்க தேரர்களை சந்தித்ததாகவும் அந்த சந்திப்புகளின் போது முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் கடந்த 4ஆம் திகதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது குறித்த கடிதம் ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதற்கு முன்னதாகவே தாமும் நீதியமைச்சரும் மகாநாயக தேரர்களை சந்தித்து 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் விளக்கமளித்ததாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பெருமளவு பண மோசடி செய்யப்படுவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில வாரங்களில் மட்டும் இவ்வாறான மோசடிகள் மூலம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களிடமிருந்து 7.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் பறிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை 10க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் சில சந்தர்ப்பங்களில் ஒரே நபரிடமிருந்து சுமார் 1.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனடா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எந்தவித செலவுமின்றி அனுப்பி வைப்பதாக கூறி சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் போலியான விளம்பரங்களே இந்த மோசடிகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு குறித்து வெளியாகும் விளம்பரங்களை நம்பி தொடர்பு கொள்ளும் நபர்களிடம் முதற்கட்டமாக குறிப்பிட்ட தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்துமாறு மோசடி கும்பல் அறிவுறுத்துவதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் வங்கிக் கணக்கு தொடர்பான கடவுச்சொல் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை பெற்றுக்கொண்டு நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் குறித்த கணக்குகளில் இருந்து பணத்தை சட்டவிரோதமாக எடுத்துக் கொள்வதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சமூக வலைதளங்களில் வெளியாகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விளம்பரங்களை உடனடியாக நம்பி பணம் செலுத்த வேண்டாம் என போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் எந்தவொரு நபருடனும் வங்கி கடவுச்சொல், OTP, பின் உள்ளிட்ட இரகசிய தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான சந்தேகத்திற்கிடமான விளம்பரங்கள் குறித்து உரிய அதிகாரிகளிடம் உறுதிப்படுத்திக் கொண்ட பின்னரே நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.